Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ஒரு டிஃபன் காம்போ தான் பார்க்க போறோம். கேழ்வரகு மாவை பயன்படுத்தி செய்யக்கூடிய பூரியும் அது தொட்டு சாப்பிடுற மாதிரியான பூரி மசால் ரெண்டுமே எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த பூரி வந்து நல்ல புசுன்னு வரதுக்கு எந்த அளவுல மாவு சேர்க்கணும், எப்படி மாவு பிசையணும் அப்படிங்கறத டீடைல்டா டிப்ஸோட வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னைக்கு செஞ்சிருக்கிற பூரி மசால்ல பாத்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு சேர்க்கல, வெங்காயம் அதிகமா சேர்த்து செஞ்சிருக்கிறேன். ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்குங்க. இப்போ வாங்க இந்த டிஃபன் காம்போ எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கேழ்வரகு பூரி செய்கிறதுக்கு மாவு பிசையணும். அதுக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு, அதாவது மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கிற கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த 1 கப் மெஷர்மெண்ட், நீங்கள் எந்த கப்பில் எடுத்துருக்கீங்களோ அதே கப்பு மெஷர்மெண்ட்டில் கோதுமை மாவும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்றப்ப தான் உங்களுக்கு பூரி வந்து வரன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு, 1லேருந்து 1.25 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு முதல்ல நல்லா மாவை பெசறி விடுங்க. இப்போ இதில் வந்து தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். நம்ம நார்மலாக பூரி மாவு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ரொம்ப வந்து குழன்னு பிசையக்கூடாது, கையில் மாவு ஒட்டுற மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப இறுக்கமாகவும் பிசையக்கூடாது இந்த கேழ்வரகு பூரி மாவை பொறுத்த வரைக்கும். லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா நார்மலாக நம்ம பூரி மாவு பிசைஞ்சு வைக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஊற விட மாட்டோம். பட் இந்த கேழ்வரகு மாவை கொஞ்சம் நேரம் நம்ம ஊற விட போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊறணும். ஊறிச்சு அப்படின்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு பூரி. இது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே இந்த பூரிக்கு நம்ம மசாலும் ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த பூரி மசால் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1லேருந்து 1.25 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துருக்கிறேன். இது நல்லா பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து அந்த கடலைப்பருப்பும் ஓரளவு நல்லா வந்து செவக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற கடலைப்பருப்பு லைட்டாக செவக்க ஆரம்பிக்குது இல்லையா, இந்த சமயத்தில் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய சைஸில் வெங்காயம் அப்படின்னா 1 வெங்காயம் போதும். மீடியம் சைஸில் இருக்குது அப்படின்னா 2 பெரிய வெங்காயம் நறுக்கினது மெஷரிங் கப்பில் 1 கப்பு சேர்த்துருக்குறேன். கூடவே கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து வதக்கிக்கிட்டு இருக்கப்பயே 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி வேணும்னா நீங்கள் தட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பூரி மசாலுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கியிருக்கு பார்த்தீங்களா, இந்த சமயத்தில் இந்த மசால் காரத்துக்கு தேவையான அளவு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். நான் சேர்த்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து நல்லா இந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு மட்டும் வதக்கி விடுங்க, செவக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் இதில் 1 கேரட்டு, அதே மாதிரி ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரோசன் பச்சை பட்டாணி சேர்த்துருக்குறேன். வேணும்னா நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ இதில் 1 தக்காளி நறுக்கினதும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டு இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவு வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்க போகிறேன். இந்த கேழ்வரகு மாவு பூரிக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமாகவும் மசால் வாசத்தோட இந்த பூரி மசாலா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வேணான்னா நீங்கள் தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சு வெந்து வந்துருச்சு. இந்த வெங்காயம் செவந்துருச்சுன்னா இனிப்பு தன்மையிடும், அதனால் நல்லா பக்குவமாக வதக்கிக்கோங்க. இந்த சமயத்தில் இதில் நல்லா கொதிக்கிற தண்ணி 1லேருந்து 1.25 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் சேர்த்துக்கோங்க. அதிக தண்ணி ஊற்ற வேண்டாம். இது நல்லா கொதிச்சு இந்த வெங்காயம், கேரட், பச்சை பட்டாணி எல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ இது வெந்துகிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது நல்லா திக்காக வர்றதுக்காக நம்ம எப்போதுமே சேர்ப்போம் இல்லையா கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. கடலை மாவு வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷமாக இதை நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். போட்டிருந்த அந்த வெங்காயம், பச்சை பட்டாணி, அதே மாதிரி கேரட் எல்லாமே வந்து நமக்கு பக்குவமாக வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தா போதும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா கடலை மாவு, அதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கட்டி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா திரிஞ்சு போன மாதிரி உங்களுக்கு இருக்கும் இந்த மசால் வந்து. இப்போ இந்த கடலை மாவு தண்ணி ஊற்றின பிறகு எல்லாம் கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. ஏன்னா அந்த கடலை மாவோட அந்த பச்சை வாசனை போகணும். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி எலும்புச்சம்பழச்சாறு கொஞ்சமாக புளிஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக கொஞ்சம் தாராளமாகவே பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து கலந்து விட்டுட்டோம்னா ரொம்ப சூப்பரான பூரி மசால் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சுள்ளுன்னு காரமாக செஞ்சோம் அப்படின்னா இந்த மசால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நிமிஷமாகவே ஆயிடுச்சு. பூரி மாவு நல்லா வந்து ஊறி இருக்கும். இந்த மாதிரி ஊற வச்சு செய்கிறப்ப உங்களுக்கு அந்த கேழ்வரகு மாவு பூரி வரன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு பூரி தேய்க்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்து உருட்டிக்கோங்க. இப்போ நான் ஒரு 4 பூரி மட்டும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்காக உருட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை தேய்க்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கோதுமை மாவு போட்டு பூரிக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி ரொம்ப மெல்லிசாவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் தேய்க்கக்கூடாது. மீடியமாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்த சைஸில் நான் வந்து தேய்ச்சிருக்கிறேன்னு. மெல்லிசாக எடுத்தீங்க அப்படின்னா பூரி வந்து உப்பாது. திக்காக இருந்துச்சுன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 4 பூரியுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். பூரி பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து நல்லா காயணுங்க. பூரிக்கு எண்ணெய் நல்லா காயலை அப்படின்னா பூரி உங்களுக்கு சரியாக வந்து அந்த மாதிரி உப்பி வராது. நல்லா காஞ்ச பிறகு பூரியை போட்டு லைட்டாக கரண்டியால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா உப்பி வரும். அதே மாதிரி பூரி பொரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே தீ, அதாவது மீடியத்துக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் அதிகமாக வச்சு தான் வேக விடணும். கம்மியான தீயில வச்சு பூரி வந்து நம்ம பொரிக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூரி நல்லா புசு புசுன்னு சூப்பராக எழும்பி வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி எல்லா பூரியுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி புசு புசுன்னு கேழ்வரகு பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த பூரியையும் அதே மாதிரி பூரி மசாலும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.